ஒரு பிரபலமான தேசிய வங்கியில் பிரபலமாக கொள்ளை நடந்து கொண்டிருந்தது. துப்பாக்கி ஏந்திய கொள்ளையர்கள் அனைவரும் மிரட்டி கொண்டிருந்தார்கள். இந்த பணம் அரசுக்கு சொந்தமானது, ஆனால் உங்கள் உயிரோ உங்களுக்கு சொந்தமானது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யாரும் எதிர்க்காதீர்கள், அப்படியே அசையாமல் படுத்து விடுங்கள். சரிதானே, சொல்லுவது சரிதானே? யாரும் எதிர்க்கவில்லை, அசையாமல் படுத்து விட்டார்கள். பாடம் 1, இதுதான் மக்களின் மனதை மாற்றும் மகத்தான யுக்தி என்பது. அதிலே ஒரு பெண் கவர்ச்சி காட்டியபடி அரைகுறை ஆடையோடு சினுங்கியபடி ஒய்யாரமாக அருகிலே வர ஆணையிட்டான் ஒருவன். இங்கே நடந்து கொண்டிருப்பது கொள்ளை, விபச்சார விடுதி அல்ல, அது டான்ஸும் அல்ல. உட்கார்ந்து விட்டாள். பாடம் 2, இதுதான் செய்யும் தொழிலிலே கவனம் என்பது. கொள்ளையை சிறப்பாக முடித்துவிட்டு பணத்தை மூட்டையாக கட்டிக்கொண்டு ரகசிய இருப்பிடம் வந்து சேர்ந்து விட்டார்கள். வாருங்கள் வாருங்கள், சீக்கிரம் பணத்தை எண்ணி விடலாம். அவசரப்படாதே, பொறு. இவ்வளவு பணத்தை எண்ணுவதற்கு நேரம் எடுக்கும். எவ்வளவு கொள்ளையடித்தோம் என்று அரசே நாளை சொல்லிவிடும். பாடம் 3, இதுதான் படிப்பை விட அனுபவம் மேலானது என்பது. இதற்கிடையிலே வங்கி மேலாளர் காவல்துறைக்கு புகார் அளித்த போது அதிகாரி சொன்னார், பொறு, கொள்ளை போனது 20 கோடி, நீ 50 கோடி என்று சொல்லிவிடு. கஜானாவை அரசு வந்து நிரப்பிவிடும். நிரப்பும் போது அந்த 30 கோடியை நான் பிரித்துக் கொள்ளலாம். பாடம் 4, இதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது. பிரித்து கொள்ளலாம் என்று சொன்ன அந்த அதிகாரி மேலும் சொன்னார், இப்படி வருடா வருடம் கொள்ளை நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பாடம் 5, இதுதான் சுயநலமான உலகம் என்பது. அடுத்த நாள் செய்தித்தாள்களில் செய்தி பளிச்சிட்டது. பிரபலமான தேசிய வங்கியில் 100 கோடி கொள்ளை. அமைச்சர் வெளியிட்ட செய்தி அது. அவர் வங்குக்கு 50 கோடி. பாடம் 6, இதுதான் எத்தனுக்கு எத்தன் உலகத்துல இருப்பாங்கிறது. சேது கேட்டு மிரண்டு போனார்கள் கொள்ளையர்கள். பணம் என்னும் எந்திரம் வாங்கி வந்து எந்திரத்தனமாய் எண்ணி பார்த்தார்கள். எவ்வளவு எண்ணியும் அது 16 கோடியை தாண்டவில்லை. எரிச்சல் ஆனார்கள். நாம எவ்வளவு சிரமப்பட்டு உயிரை பணையம் வச்சு கொள்ளையடிச்சோம், 16 கோடியை கூட நம்ம தாண்டல. ஆனா இந்த அதிகாரிகளும் அமைச்சரும் எந்த ரிஸ்க் இல்லாம 30 கோடி 50 கோடின்னு சம்பாதிச்சிட்டாங்களே. பாடம் 7, இதுதான் படிச்சு முன்னேறணுங்கிறது. அதை விட படிச்சாலும் படிக்காட்டியும் பதவியிலே அமர வேண்டும் என்பது. அது சரி, பாடம்லாம் நல்லா தானே இருக்கு, அதெல்லாம் விடுங்க. நான் சொன்ன அந்த 7 பாடங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடம் எது?